ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சூப்பராக ஒரு முருங்கைக்கீரை ரசம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 3 மிளகாத்தூள் எடுத்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி, கொஞ்சங்கான வெள்ளைப்பொடியும் வறுத்துக்கிடுவோம். அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அதையும் வறுத்துக்கிடுவோம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக கீரை, ஒரு கைப்பிடி அளவு கீரை, அதுலேருந்து குறைச்சி எடுத்தாலும் போதும். அதை நம்ம எண்ணெயில் வறுத்துக்கிடுவோம். நல்ல வேவுத அளவுக்கு வறுக்கணும். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன பல்லாரி, ஒரு பல்லாரி சேர்த்துருக்கேன். அதையும் வறுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிடுவோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து, கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து இந்த அரைச்சி வச்சதையும் போட்டு வதக்கிக்கிடுவோம். புளி ஒரு நெல்லிக்காய், நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கிடுவோம். தேவையான தண்ணி ஊற்றிக்கிடுவோம். உப்பு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். கொதிக்க விடக்கூடாது. நுரை கூடி வரும்போது அடுப்பை அமர்த்திடணும். சூப்பரான முருங்கைக்கீரை ரசம். இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.